ஐயா என்னுடைய ரத்தம் வந்து உனக்கு புதிய உடன்படிக்கையா இருக்குன்னு என்று சொல்ல முடியுமாயா? சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? உடன்படிக்கை எழுதுன்னா பத்திரத்திலே கையெழுத்து போட மாட்டான் உடன்படிக்கைக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பாத்திரம் என்னுடைய ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு அவருடைய ரத்தத்தின் மூலமாய் உடன்படிக்கைகளை ஏற்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நம்ம அநேக பேர் என்ன பண்றோம்? விழிப்படையாமல் இன்னும் என்ன பண்றோம்? மந்தமாவே நம்ம காணப்படுறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் நாம் இன்னும் அப்படி காணப்படணும்? ஆண்டவருடைய வருகை மிகவும் சீக்கிரமாய் நெருங்கி வருகிறது. ஆண்டவருடைய வருகை மிகவும் சீக்கிரமாய் நெருங்கி வருகிறது. அவருடைய உடன்படிக்கையை நாம் பெற்றுக்கொள்ளணும். அநேக பேர் அவருடைய உடன்படிக்கை என்னன்னே தெரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தை நாம் வாசிக்கிறவர்களாய் காணப்படுவோம். வேதத்தை நேசிப்போம். வேதத்தை நேசிக்கும் போது தான் அதில் இருக்கிற உடன்படிக்கை. ஆண்டவர் நமக்கு அநேக உடன்படிக்கையை சொல்லலாம், சொல்லிக்கிட்டே போகலாம். அவர் நம்மோடு ரத்தத்தினால ஏற்படுத்தின அநேக உடன்படிக்கைகள் இந்த வேதத்தில் மறைந்து இருக்காது. எனக்கு அன்பான தேவ பிள்ளை, ஆல்ரெடி ஆண்டவர் வந்து நம்மளை ஆசீர்வதிச்சிட்டார், உடன்படிக்கையை ஏற்படுத்திட்டார். அந்த உடன்படிக்கைக்கு போய் நம்ம என்ன பண்ணணும்? உடன்படிக்கையை கையெழுத்து மாத்திரம் போட்டு அந்த என்ன பண்ணணும்? எட்டு வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு என்ன பண்ணணும்? வேதத்தை வாசிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். மூன்றாவது வாசிக்கலாம். அது எபேசியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. ஒரு ஆள் போய் எபிரேயரின் புஸ்தகம் 13:11 எடுத்துக்கொள்ளலாம். முன்னே தூரமா இருந்த நீங்கள், நம்ம எப்படி இருந்தோமா? முன்னே தூரமா இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் என்ன பண்ணுகிறோம்? சமீபமாகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எடுத்து இன்னொருத்தர் வாசிக்கலாம். எபிரேயரின் புஸ்தகம் 13:11. ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய ரத்தம் பாவங்களின் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டெரிக்கப்படும். பாளையத்துக்கு புறம்பே என்ன பண்ணுமா? சுட்டெரிக்கப்படும். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். எபேசியர்ல 12:13 வாசிக்கிறோம், அவருடைய ரத்தம் நம்மளை என்ன பண்ணுகிறதாம்? கிட்டி நெருங்கி சேர பண்ணுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. மீண்டும் வாசிங்க அந்த வசனத்தை. முன்னே தூரமா இருந்த நீங்கள், முன்னே நாம் எப்படி இருந்தோம்? நன்றாய் கவனிக்க. முன்னே தூரமா இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் என்ன பண்ணுகிறோம்? சமீபமானோம். அல்லேலூயா. எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதானக்காரராகி, அவர் நல்ல கவனிக்க, அவரே நம்முடைய சமாதானக்காரராகி இருதயத்தாரையும் ஒன்றாக்கி